முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டதாக தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி முகத்தில் மக்கள் கரி பூசப் போவது உறுதி. திமுகவை அழிக்க நினைத்தால் வளர்ந்து கொண்டே இருக்கும் என கோவையில் நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வேகத்துல நம்முடைய வேலைகளை நாம செய்யணும். ஆகவே 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும். நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. எம்ஜிஆர் இருந்திருந்தால் அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கண்கலங்கி இருப்பார். மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தா இவரை பார்த்து என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களேன்னு பார்த்து எப்படி எழுதிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. வரும் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் உடையும் அளவுக்கு அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். திமுக அரசு மீது மக்கள் வெறுப்பில் இருப்பதாக மாதவரம் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க. அண்ணா திமுக கட்சிக்கு அவ்வளவு வெறிய இருக்கிறாங்க மக்கள். ஸ்டாலின் ட்ரஸ்டில் இருக்கும் 8000 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? வலிமையான அதிமுகவை முதலமைச்சர் உடைக்க முயற்சித்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எப்போது தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும் என இபிஎஸ் நம்பிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம். முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு. வேலூரில் நாளை நடைபெறும் தாவேக தலைவர் விஜய் நிகழ்ச்சிக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது காவல்துறை. கூட்டம் நடைபெறும் இடத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு. ராமேஸ்வரம் மண்டபம் அருகே அடுத்தடுத்து கார் இருசக்கர வாகனங்கள் மோதியதில் 2 பேர் உயிரிழப்பு. கவலைக்கிடமான நிலையில் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை. யாருடன் கூட்டணி என்பதை அடுத்த சில நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார். தாவேகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு போட்டு வாங்காதீர்கள் என எம்எல்ஏ அருள் மழுப்பல். அம்மா வெற்றி பெற கூட போறோம். அது ஐயா சொல்லுவாங்க. பிப்ரவரி இறுதியிலே மருத்துவர் ஐயா அறிவிப்பார். தனியா எங்க ஐயா தலைமையில் நடக்கிற கூட்டம், அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ட் நடக்கிற கூட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் நீங்க என்ன போட்டு வாங்காதீங்க. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முடிந்ததால் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. மாநிலம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை வெளியிட நடவடிக்கை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து 3 கட்சிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை. மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மமக கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்க திட்டம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்குவதில் எந்த பிரச்சனையும் வராது. தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என திமுக எம்பி கனிமொழி பேட்டி. குலசேகப்பட்டினத்தில் கடத்தப்பட்ட 2 வயது ஆண் குழந்தையை 20 நிமிடங்களில் மீட்டது போலீஸ். திருமணமாகி 11 வருடங்களாக குழந்தை இல்லாததால் குழந்தையை கடத்தியதாக போலீசில் தம்பதி வாக்குமூலம். லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாக டெல்லி போலீஸ் தகவல். திருப்பூரில் கைது செய்யப்பட்ட 8 பேரிடம் விசாரணை தீவிரம். கர்நாடக மாநிலம் ஹுப்பள்ளியில் எலக்ட்ரானிக்ஸ் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் பற்றியிருந்த தீயை 4 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஜம்மு காஷ்மீர் கிஸ்வார் மாவட்டத்தில் மேலும் ஒரு பயங்கரவாதி என்கவுண்டர். ஏற்கனவே 2 பயங்கரவாதிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை.
இந்தியா அமெரிக்கா இடையே நாளை நடைபெற இருந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என இரு நாடுகளும் கூட்டறிக்கை. வர்த்தக ஒப்பந்த கட்டமைப்பை அறிவிக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை இந்தியா காத்திருக்காதது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. வரும் மாதங்களில் புதிய வரி விதிப்புகளை வெளியிடுவேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் அதிரடி. இலங்கையில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிப்பு. மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்க நடவடிக்கை. முன்னாள் மனைவிக்கு 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் ரோவர் காரை பரிசீலித்த கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா. ஷோரூமில் காரை நட்டாஷா மற்றும் அவரது மகன் பெற்றுக்கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல். T20 உலகக்கோப்பை தொடரில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இலங்கை பந்து வீச்சாளர்கள் சொதப்பல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 போட்டியில் இந்தியாவுக்கு 188 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி பேட்டிங்.